பார்த்து கொண்டிருப்பது ஷாட்டி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi friends, welcome to Esha Tips. சென்னையில் இருக்கும் தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்திலிருந்து அதாவது SIPCOT நிறுவனத்திலிருந்து உதவி பொறியாளர் பணிக்கு சிவில் மற்றும் மின்துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எல்லா தகவலும் விளக்கமா கொடுத்துருக்கிறேன். இந்த தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ SIPCOT நிறுவனத்துல காலி இடங்கள் எவ்வளவு, சம்பளம் எவ்வளவு, இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்ன, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, தேர்வு செய்யும் முறை என்ன, விண்ணப்பிப்பது எப்படி போன்ற தகவல்களை பற்றி பார்க்கலாம். காலியாக இருக்கும் பணியிடம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் பணியிடம் காலியாக இருக்கிறது. இதுல உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் பணிக்கு 11 இடம் காலியாக இருக்கிறது. கேட்டகரி வைஸ் வேகன்சி பாத்தீங்கன்னா எஸ்சி 2 வேகன்சி, எஸ்சிஏ 1 வேகன்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சி 3 வேகன்சி, பிசி அதுதான் முஸ்லீம் 3 வேகன்சி, ஜெனரல் டேனுக்கு 2 வேகன்சி. உங்களுடைய கேட்டகரிக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க ஜெனரல் டேன்ல விண்ணப்பிக்கலாம். உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பதவிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி, அது ஜெனரல் டேன்ல கொடுத்திருக்காங்க. இந்த பதவிக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. ஆகவே தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 23/8/2018, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 23/8/2018 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விண்ணப்பிப்பது கடைசி தேதி பாத்தீங்கன்னா 6/9/2018. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 30/9/2018 வந்து நடத்துறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான வென்யூ மற்றும் டைம் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தா டவுன்லோட் பண்ணிக்கணும். எதுவுமே வந்து போஸ்டர்ல அனுப்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதுக்கான சம்பளம் அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 36,700 பேசிக்கா கொடுக்குறாங்க. 36,700 முதல் 1,16,200 வரை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 1/9/2018 அன்று குறைந்தபட்ச வயது 21 வயதும் அதிகபட்ச வயதா 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எஸ்சி எஸ்சிஏ பிரிவை சார்ந்தவங்களுக்கு 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம். பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி பிரிவை சார்ந்தவங்களுக்கு 32 வயது வரை விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கல்வி தகுதி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் பணிக்கு ஏஐசிடி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்தோ அல்லது கல்வி நிறுவனத்திலிருந்தோ சிவில் பொறியியல் பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது 60% மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் என்ஜினியர் சிவில் பணிக்கு பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது 60%க்கும் அதிகமா மதிப்பெண் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக் பணிக்கு ஏசிடி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்தோ அல்லது கல்வி நிறுவனத்திலிருந்தோ மின்னணு பொறியியல் அதாவது EEE டிபார்ட்மெண்ட்ல பொறியியல் பட்டப்படிப்பு முதல் வகுப்புல முடித்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 60% மற்றும் அதற்கு மேல மதிப்பெண் பெற்றிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டப்படிப்பு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்ஸ்ல முடித்திருக்கவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அதாவது 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்து டிப்ளமோ முடித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஈவினிங் கிளாஸ், பார்ட் டைம் மூலமா பொறியியல் பட்டம் பெற்றிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டைம் கோர்ஸ்ல நீங்க பொறியியல் படிப்பு முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதோட 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்புல தமிழை ஒரு பாடமா படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க தமிழ் படிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, விண்ணப்பிக்கலாம். அப்புறமா நீங்க டிஎன்பிஎஸ்சி நடத்துறதான தமிழ் தேர்வுல நீங்க வெற்றி பெற்றா போதுமானது. விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ பிரிவை சார்ந்தவங்களுக்கு 250 ரூபாயும், பிசி எம்பிசி டிஎன்சி மாற்றுத்திறனாளிகள் ஜெனரல் பிரிவை சார்ந்தவங்களுக்கு 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமா செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ஆன்லைன் மூலமாக தான் செலுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் செலுத்திய விண்ணப்ப கட்டணத்தை திரும்ப பெற முடியாது. ஆகிய தகுதியானவங்க மட்டும் விண்ணப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். பணியிடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க வேணும்னாலும் பணியமர்த்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பற்றி பார்க்கலாம். எழுத்து தேர்வு மற்றும் இன்டர்வியூ மூலமாக தான் தேர்வு செய்யறாங்க. எழுத்து தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். தேர்வு ஆங்கிலத்துல மட்டுமே தான் நடைபெறும். மொத்தம் 180 கேள்விகள் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அதாவது 4 ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து சரியான விடையை தெரிவு செய்யணும். சரியான விடைக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் அரை மதிப்பெண் வீதம் கொடுப்பாங்க. தவறான விடைகளுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் இல்ல. சிலபஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் இன்ஸ்டிடியூஷன் சிலபஸ் தான்.
எழுத்து தேர்வுக்கு 90 மதிப்பெண்களும் இன்டர்வியூக்கு 10 மதிப்பெண்களும் கொடுப்பாங்க. அப்படி மொத்தம் 100 மதிப்பெண்கள். ஃபைனல் செலக்ஷன் பாத்தீங்கன்னா மெரிட் பேசிஸ்ல தான் இருக்கும். அதாவது எழுத்து தேர்வு மற்றும் இன்டர்வியூல கிடைக்கிற மதிப்பெண் அடிப்படையில மெரிட் லிஸ்ட் தயாரிப்பாங்க. எழுத்து தேர்வுக்கு அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணலன்னா செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க மிஸ் பண்ணாம இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ சென்னையில இருக்கும் சிப்காட் ஆபீஸ்ல தான் நடைபெறும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அபிஷியல் வெப்சைட்டை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எழுத்து தேர்வு 30/9/2018 அன்று சென்னையில் வைத்து நடைபெறும். தேர்வு நடைபெறும் இடம், நாள் மற்றும் நேரம் ஆகியவை தேர்வு அனுமதி சீட்ல தெரிவிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்மிட் கார்டை அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். எழுத்து தேர்வுக்கு செல்லும் போது போட்டோ ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு நீங்க கொண்டு போக முடியாது. ரேஷன் கார்டை தவிர்த்து போட்டோ ஐடி ப்ரூஃபாக ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதுல ஏதாவது ஒரு ஒரிஜினல் நீங்க எடுத்து தந்தாலே போதுமானது. மற்றும் இந்த வேலைவாய்ப்பு குறித்த பல தகவல்கள் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஆகவே விண்ணப்பிக்கும் முன்ன நோட்டிபிகேஷன் ஒரு முறை பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, பதில் கொடுக்குறேன். விண்ணப்பிப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விண்ணப்பிக்க கடைசி தேதி 6/9/2018. இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கிறதால சீக்கிரமா விண்ணப்பிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பிக்கும் போது உங்களது மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணை தெளிவா கொடுங்க. ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு குறித்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்க மொபைல் எண்ணுக்கு தான் தெரியப்படுத்துவாங்க. அப்புறமா சர்டிபிகேட்ஸ் அனைத்தும் செராக்ஸ் செய்து செல்ஃப் அட்டாச் பண்ணி ஸ்கேன் செய்து அப்லோட் செய்யணும். அதாவது நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. சர்டிபிகேட்ஸ் அனைத்துமே நீங்க செராக்ஸ் பண்ணிட்டு அதை செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டாச் பண்ணதான அந்த செராக்ஸ் சர்டிபிகேட்டை மட்டும் நீங்க ஸ்கேன் செய்து அப்லோட் செய்யணும். அதோடு உங்களது போட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் தயார் நிலையில வைத்துக்கொண்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் PDF ஃபைல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, பதில் கொடுக்குறேன். அப்புறமா இந்த வேலைவாய்ப்பு குறித்து எல்லா தகவல் பரிமாற்றங்களும், அதாவது ஹால் டிக்கெட், செலக்ஷன் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் மற்றும் வேற ஏதாவது தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா அது எல்லாமே வந்து சிப்காட் அபிஷியல் வெப்சைட்ல தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆகவே சிப்காட் அபிஷியல் வெப்சைட்டை அடிக்கடி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்ததான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன்ல தெளிவா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே நீங்க விண்ணப்பிக்கும் ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.